யூபியோட ரைவான் கப்புத்துசான் வர ஆரம்பிச்சிருச்சு பிள்ளைங்களா, செக் பண்ண ஆரம்பிச்சிருப்பீங்க. இதில் குறிப்பாக இந்த 3 கேட்டகரியில் இருக்கிற பிள்ளைங்க வந்து கண்டிப்பாக இதை முக்கியமாக கேட்கணும். நண்பா பரவலாக வந்து பகிர்ந்துக்குங்க. முதல் கேட்டகரி மறுபடியும் வந்து கப்புத்துசான் ரைவான் தீடா பிர்ஜாயின்னு வந்துருச்சு ஃபர்ஸ்ட். 2வது கேட்டகரி வந்து 3 கிரெடிட் மேலே வச்சிருக்கீங்க, ஆனால் உங்களுக்கு வந்து டிப்ளமா கிடைக்காம சிஜில் காசஸ் தான் வந்து கொடுத்துருக்காங்க. இது வந்து 2வது கேட்டகரி. 3வது கேட்டகரி வந்து எஸ் வேல்யூ இல்லாத காசஸ் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு. பிள்ளைங்களா, நான் எப்பயுமே சொல்ற ஒரு விஷயம், என்ன படிச்சாலும் எதிர்காலத்துல கண்டிப்பாக வேலை வாய்ப்பு இருக்கிற மாதிரி துறையை தேர்ந்தெடுத்து படிக்கிறது பிள்ளைங்களா உங்களோட உரிமை. ஏன்னா அதே நேரத்தில் வந்து த பெஸ்ட் வாய்ப்புகள், அதாவது பெஸ்ட் ஆப்பர்ச்சுனிட்டி கண்டிப்பாக படிக்கிறதுக்கு கண்டிப்பாக நீங்க தேர்ந்தெடுக்கிறது உங்களோட உரிமையும் கூட. இதுக்கு என்னோட வழிகாட்டுதல் தொடர்ந்து வரும் அப்படின்னு என்னோட உறுதிமொழி கொடுத்திருந்தால, ஸோ நிச்சயமாக உங்களுக்கு உண்டான வழிகாட்டுதலும் கண்டிப்பாக இருக்க போகுது. ஸோ உங்களுக்கு புதுசாக ரைவன் தீடா பஜாய அல்லது தீடா பாஸ் ஆத்தி அல்லது உங்களுக்கு தேர்ந்தெடுக்கப்பட்ட பிடிச்ச காசு கிடைக்கல, ஏன் 3வது கேட்டகரியா இருக்கீங்க, என்னன்னா இன்னும் என்ன படிக்கிறதுனே தெரியாம வெயிட் பண்ணிட்டு இருக்கிறவங்க, இதுக்கு மேல கால தாமதம் வேணும். ஸோ ஃபர்ஸ்ட் திங், கண்டிப்பாக எதிர்காலத்துல வேலை கிடைக்கிற மாதிரி இருக்கக்கூடிய படிப்பு நான் ஏற்படுத்தி கொடுக்குறேன். 2வது டிப்ளமோ மட்டும் கையில இருந்தா பத்தாதுல்ல, அதுக்குண்டான மேற்கொண்ட எடிஷன் சர்டிஃபிகேஷன், லாங்குவேஜ் கோர்சஸ்லேருந்து இந்த வாய்ப்புகளோட சேர்த்து இதெல்லாம் செலவாகுமா டாக்டர் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அப்பா அம்மா காசை செலவு பண்ணாமல் படிக்கக்கூடிய வாய்ப்புகள் இல்லைங்களா, கண்டிப்பாக என்னோட சக்திக்கு உட்பட்டு உங்களுக்கு ஏற்பாடு பண்ணி கொடுக்குறேன். நீங்கள் என்ன செய்யணும், படிக்க தயாராக இருக்கீங்களா, குடும்பத்தை பெருமைப்படுத்துறதுக்கு தயாராக இருக்கீங்களா, நீங்கள் உங்களை முன்னேற்றத்துக்கு தயாராக இருக்கீங்களா, நிச்சயமாக என்னோட உதவிகள் என்னோட வழிகாட்டுதல் கண்டிப்பாக இருக்கும். ஸோ பிள்ளைங்களா, மேலே வந்து லிங்க்ல என்னோட புலனத்தோட எண் இருக்கு, கிளிக் பண்ணி புலனம் பண்ணுங்க, அல்லது இணையத்தில் தேடி பார்த்தாலே என்ன அல்லது கொஞ்சம் எப்படி தொடர்பு கொள்றதுன்னு தெரியும். ஸோ கண்டிப்பாக உங்களோட எஸ்பிஎம் ரிசல்ட் புலனம் பண்ணுங்க. கண்டிப்பாக நீங்க படிக்கக்கூடிய வாய்ப்புகள் மட்டும் இல்லை, வழிகாட்டி வேலை வரைக்கும் கண்டிப்பாக கைட் பண்ணி கொண்டு போறேன். நிச்சயமாக அந்த ஒரு வாய்ப்பு உங்களுக்கு கொடுக்கறதுக்கு நான் தயாராக இருக்கேன். ஓகேங்களா? ஸோ பார்த்துக்கிறதுக்கு நல்ல உள்ளங்கள் இந்த தருணத்தில் இந்த தகவல் வந்து நம்மளோட இந்திய மாணவர்கள் எல்லாத்துக்கும் போய் சேரணும் தானே, பரவலாக பகிர்ந்துக்குங்க. எஸ்பிஎம் முடிச்சுட்டு அடுத்து மேல்கல்வி படிக்கிறதுக்கு தடைகளோட இருக்கிற ஒரு பிள்ளைங்க கூட நமது பிள்ளைங்க வெளியே இருக்கக்கூடாதுல்ல. ஸோ கண்டிப்பாக தகவலை பரவலாக பகிர்ந்துக்க கீழே கமெண்ட் பாக்ஸில் கண்டிப்பாக கோ ஸ்டடி 2025 படிச்சாகணும் அப்படின்னு ஒரு விஷயத்தையும் வந்து நல்ல பாசிட்டிவாக கமெண்ட் பண்ணிட்டு இந்த தகவல் நம்ம பிள்ளைங்கிட்டையும் பெற்றோர்களையும் கண்டிப்பாக போய் சேருங்க. வெற்றி வணக்கம், டாக்டர் புனிதன்.